அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் சேர இந்த ஒரு பொருளை சமையல் அறையில வையுங்கள், அன்னபூரணியும் மகாலட்சுமி உங்க வீட்டுல நித்தியம் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அப்பேற்பட்ட பொருள் என்னமா, அது என்ன நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகள்ல செல்வம் செழிக்கணும், பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பூஜை அறையே சுத்தமாக வைத்து நம்ம வழிபாடுகள் செய்கிறோமோ அதுக்கு அடுத்தது அதற்கு நிகரான ஒரு அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமையல் அறை. நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன், சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்பவுமே நம்மளுடைய சமையல் அறைய கொஞ்சம் சுத்தமாக வச்சிருக்கணும். எச்சில் பாத்திரங்களை சிங்க்ல ரொம்ப நேரம் போட்டு வச்சிருக்காம கொஞ்சம் நம்ம சலுப்பு பார்க்காம வேலைகளை நம்ம அதை செஞ்சு முடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நம்ம வீட்லையும் வறுமைகள் வராம தடுப்பதற்கு இது பெரிதும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இன்னமுமே நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன், உப்பை இந்த பீங்கான் ஜாடியில போட்டு வைங்க. முன்னெல்லாம் நம்மளுக்கு எந்த பொருளுமே வாங்குறதுக்கு கொஞ்சம் அலையணும், அது எங்க கிடைக்குதுன்னு தேடி போய் வாங்கணும். ஆனா இப்போ அப்படியெல்லாம் இல்லை. கையில ஒரு போன் இருந்தா போதும், நீங்க எந்த மூலையில இருந்தாலும் அந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த பீங்கான் ஜாடி இப்ப எல்லா இடங்களிலேயுமே கிடைக்குது. சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட இப்பெல்லாம் இந்த பொருட்கள் கிடைக்குது. நீங்க அந்த மாதிரி ஜாடியில வாங்கி உப்பை போட்டு வைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அந்த உப்புல கீழே 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதற்கு மேல உப்பை நிரப்பி வைங்க. வீட்டுல செல்வம் அதிகரிக்கும். நம்ம சமையல் அறையில சில பொருட்களை நாம குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது அரிசி. இந்த அரிசி நம்ம முழுவதுமாக தீர்ந்த விட்டு பிறகு அப்புறம் நம்ம வாங்குவோம். அப்படி வாங்காம கொஞ்சம் நம்மளுக்கு அரிசி இருக்கும் போதே அதை நீங்க வாங்கிட்டு அந்த அரிசி டப்பால கொட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி துவரம் பருப்பு, உப்பு, எண்ணெய், கடுகு இது மாதிரியான பொருட்களுமே குறையாமல் நீங்க கொஞ்சம் இருக்கும் பொழுதே அந்த பொருட்களை மறுபடியும் வாங்கிட்டு நிரப்பி வச்சுக்கோங்க. இதுவுமே நம்மளுடைய வறுமை ஏற்படுவதற்கு பெரிதுமே காரணமாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு டைம் இல்லம்மா, நான் இருக்கிறப்ப வாங்கிட்டு நிரப்பி வச்சுப்பேன், என்னோட பிஸி ஷெடியூல்ல இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நடப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேர் வீடுகள்ல என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்மளுக்கு ஒற்றை மண்ணு தான் ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்மளால சேவிங்ஸே பண்ண முடியல, ஒரு பணத்தை சேமிச்சு வைக்க முடியல, வீண் விரைய செலவு ஆகிக்கிட்டே இருக்குது. சம்பாதிக்கிற பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சம்பாதிக்கிற பணம் கடன் கட்டுவதற்கே சரியாக இருக்குது. இதுல நான் எப்படிமா சேர்த்து வைக்க வேண்டியது? இது மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் பணப்புழக்கம் உங்க வீட்டுல அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படாம இருப்பதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த தினமும் நீங்க சமையல் அறையில செஞ்சுட்டே வாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி. நீங்க எப்பவுமே நீங்க தூங்க போறதற்கு முன்னாடியும் சரி, இல்ல தூங்கி எழுந்திருச்சு நீங்க வேலை செய்யும் பொழுதும் சரி, ஒரு பாத்திரத்துல, அதுவும் செம்பு பாத்திரமா இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அது இல்லமா அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில்வர் சொம்பு பாத்திரம் எதுவோ அதுல ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சு அதை அப்படியே ஓபன் பண்ணியே வச்சிருங்க. இதை எப்பவுமே ஒரு சொம்பு தண்ணி உங்களுடைய சமையல் அறையில இருந்துட்டே இருக்கட்டும். நீங்க பகல்ல வைக்கலைனாலும் பரவாயில்லை, இல்லை இரவு கண்டிப்பா நீங்க வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பாடு, அது நீங்க என்ன செய்யறீங்களோ, அன்னம் தான் வைக்கணும், சாப்பாடு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. தோசை ஊத்துறீங்களா, ஒரு தோசையை ஹாட் பாக்ஸ்ல போட்டு ஒரு பாத்திரத்துல அடுப்பு மேல வச்சிடுங்க. அடுப்பை எப்பவுமே வெறும் அடுப்பை அப்படியே விடாதீங்க. அந்த அடுப்பு மேல இது மாதிரி நீங்க அன்னைக்கு நைட்டு டிஃபன் செய்றீங்களா, சாப்பாடு செய்யறீங்களா, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை கொஞ்சம், ஒரு தோசை ஊத்துறீங்களா, ஒரு தோசை வச்சுட்டு தூங்குங்க. இட்லி ஊத்தி சாப்பிடுறீங்களா, ஒரு இட்லி வைங்க. சாப்பாடு கொஞ்சமா வச்சு அதுல அடுப்பு மேல வச்சிருங்க. இப்படி ஒரு சொம்பு தண்ணியும்
கொஞ்சம் உணவும் நீங்க வச்சுட்டு தூங்கும் பொழுது நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய அன்னபூரணியும் மகாலட்சுமியும் உங்களுடைய குலதெய்வமும் அவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு இளைப்பாரி விட்டு அந்த உணவை உட்கொண்டு அவங்க நிம்மதியாக நம்மளுக்கு சந்தோஷமாக அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இத நீங்க தினம்தோறும் ட்ரை பண்ணி பாருங்க. நாம எக்ஸ்ட்ரா கொஞ்சமா செஞ்சு வச்சா போதுங்க. அதுக்காகவே நீங்க செய்யணும்னு நான் சொல்ல வரல. அதுதான், நீங்க என்ன டிஃபன் சாப்பிடுறீங்களோ அந்த டிஃபனை வைங்க. நிறைய பேர் சாப்பாடு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த உணவையே நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு இது செஞ்சு நீங்க வைங்க. தோசை ஊத்துறீங்களா, நீங்க 2 தோசை சாப்பிடுங்க. ஒரு தோசையை ஹாட் பாக்ஸ்ல வச்சு மூடி அடுப்பு மேல வச்சிருங்க. ஒரு சொம்பு தண்ணியை பக்கத்திலேயே வச்சிருங்க. இப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல மகாலட்சுமி அன்னபூரணியும் உங்களுடைய குலதெய்வமும் இரவு நேரங்கள்ல நம்ம வீட்டிற்கு வர்றதாகவும் அவர்கள் தன்னுடைய உணவுகளை அருந்தி விட்டு அவங்க இளைப்பாரி விட்டு நம்ம வீடுகள்ல நம்மளுக்கு அருள் புரியணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சு வந்தாங்க. இதுல அவங்க இன்னொரு உள்நோக்கத்தோடையும் செஞ்சு வச்சாங்க. எப்படின்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இரவு நேரத்துல அதிகமா சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க. ஒரு நபர் சாப்பிடுற அளவுக்கு எப்பவுமே ஒரு சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுல. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இல்ல உங்க பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, நீங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா, அப்ப நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஏன்னா திடீர்னு உறவினர்கள் வருவாங்க. இப்ப எல்லாம் போன் பண்ணிட்டு தான் நம்ம வர்றோம். நான் உங்க வீட்டுக்கு இத்தனை மணிக்கு நான் வர்றேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறோம். அப்பெல்லாம் இந்த போன் வசதிகளோ எதுவுமே கிடையாது. திடீர்னு யாராவது ஒரு உறவினர் வருவாங்க, தெரிந்தவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி உணவு எப்பவுமே வீட்டில் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக செஞ்சு கரெக்டாக அளவோடு செஞ்சுட்டு அப்படியே தொடச்சி வச்சுட்டு போயிடுவாங்க சமையலறை. ஆனால் அப்படி கண்டிப்பாக போகவே கூடாது. நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக ஒரு சொம்பு தண்ணியும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவை அன்னைக்கு இரவு கொஞ்சமாக வச்சுட்டு போங்க. அடுப்பறையில் மேலே வச்சிருங்க. அடுப்பு மேலேயே நீங்கள் அதை வச்சிடலாம், எந்த தவறுமே கிடையாது. இதை தினம்தோறும் நீங்கள் இரவு தூங்க போவதற்கு முன்பாக வையுங்க. காலையில் அதே மாதிரி நீங்க சமையல் செய்வீங்க. அடுப்புல எல்லாத்தையும் தொடச்சிட்டு அடுப்புல இருந்து எதுவுமே இல்லாம பாத்திரம் இல்லாம வெறும் அடுப்பு மட்டும் இருக்கக்கூடாது. கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சு அதை அடுப்பு மேல வச்சிருங்க. இப்படி செய்யும் பொழுதும் கண்டிப்பா உங்க வீட்டுல தரித்திர நிலைகள் ஏற்படாது, வறுமைகள் வராது, எப்பவுமே செல்வ செழிப்போடும் ஒரு பொருளாதாரம் எல்லாம் உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பா இத தினம்தோறும் இரவு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.